தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஏப்ரல் 2020 எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. எல்லா வித நோட்டிபிகேஷன்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போயிட்டு unom.ac.in அப்படின்னு டைப் பண்ணால் தான் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதில் ரைட் சைடு மேலேயே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020 எக்ஸாம் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுத்தையுமே என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செக்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபைன் இல்லாம சப்மிட் பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 26/2/2020 சொல்லியிருக்காங்க. வித் ஃபைன் பாத்தீங்கன்னா 5/3/2020 சொல்லியிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஐ ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல இருக்க டிக் மார்க்கை வந்து டிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேப்பரில் அரியர் வச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய எக்ஸாம் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் கேட்கும். அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்கான ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். உங்கள் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிடி மோட்லையும் பே பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன் மோட்லையும் உங்கள் பேமெண்ட்டை வந்து பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் டிடி மோடில் பே பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் டிடி நம்பரையும் அதுக்கப்புறம் டிடியை வந்து எந்த பேங்க்கில் எடுத்தீங்க, என்னைக்கு எடுத்தீங்க, பிரான்ச்சோட நேம், பேங்க்கோட நேம், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் இருக்கும். அந்த சிக்னேச்சரை போட்டுட்டு யூனிவர்சிட்டியில் வந்து உங்கள் டிடி அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஆன்லைன் ரிசிப்ட் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வைத்துக் கொண்டால் மட்டுமே போதுமானதான் சொல்லியிருக்காங்க. உங்க அப்ளிகேஷன்ல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்ச வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா உங்க அரியர் ஐடி வந்து மேலேயே வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சீங்க. அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணது இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல மேலேயே பாத்தீங்கன்னா பே ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இது கீழே பாத்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட்னு இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து செலக்ட் பேமெண்ட் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து அரியர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு இருக்கு. அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க. அடுத்தது உங்க எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து தப்பு இல்லாமல் வந்து என்டர் பண்ணுங்க. அது கீழே தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதில் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க அப்ளிகேஷன்ல ஜென்ரேட் ஆன அரியர் ஐடி வந்து டாப்லேயே மேலே ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து தப்பு இல்லாமல் நீங்க கரெக்டாக போடணும். அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரி என்ன டிகிரி படிக்கிறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது என்ன பிரான்ச்சில் படிக்கிறீங்க அதை மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேப்பர் அரியரோ அதை வந்து கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்லேயே இருக்கும். அந்த சப்ஜெக்ட் கோட்ஸை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்னு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபீ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எத்தனை பேப்பரோ அதுக்கான ஃபீஸை மட்டும் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே ரிமார்க்ஸில் வந்து அரியர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஏப்ரல் 2020 அது மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்கள் நேம், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்க எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த மோட்ல பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். நான் வந்து டெபிட் கார்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதுக்கான பேமெண்ட்டை பண்ண போறேன். அந்த பட்டனை பிரஸ் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க டெபிட் கார்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க டெபிட் கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறம் சிவிவி நம்பர், அதுக்கப்புறம் உங்க கார்டு ஹோல்டர் நேம், அதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த கேப்சா வேல்யூ என்டர் பண்ணிட்டு பேன்னு இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். அந்த ஓடிபி வேல்யூ இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க.
ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே இருக்கும். இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், டிடி மோடில் பே பண்ணுறவங்க மட்டும்தான் டிடி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணுறோம். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் நீங்கள் எந்தவித ஹார்ட் காப்பி வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.